ஹாய் பாட்டும் ஃபூட்டும். இன்றைக்கி நான் சக்தி பற்றி சொல்கிறேன். சக்தி பற்றி நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட படிப்பை பற்றி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து பெருசாக வந்து ஞானிலாம் கிடையாது. நானும் இப்போ ரொம்ப பேசுகிறது வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கனால தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கே வந்து ஃபேக் அக்கௌண்ட் திறந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து திட்டணுன்னு வந்து பயங்கரமாக ஒரு குரூப் பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ வேறு யாரும் இல்லை, நம்ம பிக் பாஸ் இருக்கார் படையப்பா, அவரு தான் அதோட பெரிய லீடரே. ஸோ அந்த அளவுக்கு நானும் ஒரு மோசமான ஆள் தான். ஆக்சுவலி மனிதர்கள்னால் வந்து 100% யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% ஆளும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. சில பேர்கிட்ட 70% வந்து நல்ல குணம் இருக்கும், 30% வந்து கெட்ட குணம் இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட வந்து 70% வந்து கெட்ட குணம் இருக்கும், 30% தான் வந்து நல்ல குணம் இருக்குது. நம்ம அதை பார்த்து எடுத்துக்க வேண்டியதை வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து நேச்சர். ஸோ நானும் அந்த கேட்டகரியில் உள்ள ஆள் தான். அன்றைக்கி பிள்ளைங்க படிப்பை பற்றி நான் கோ த்ரூ பண்ணதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்போ உங்களுக்கு சில பேர்த்துக்கு தோணி இருக்கும், ஏதோ இருக்கிறனால நீ வந்து செய்கிற, அப்போ இல்லாதீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் வந்து பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. இவரோட வருமானம் ஃபுல்லாக வந்து பிள்ளைங்க படிப்புக்கு அவங்க வளர்ப்புக்கு தான் போகுது. ஸோ அதுதான் உண்மை. சிலருக்கு வந்து நம்ம பண்ணுறது பெரிய தப்பாக இருக்கும். யாருக்கு தெரியுமா, பிள்ளைங்களால் ஏமாந்து போனவங்களுக்கு வந்து ரொம்ப தப்பாக தோணும். ஆனால் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னே, இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், படிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சொத்தை விற்றோ இருக்கிற நம்மளோட இபிஎஃப் பணமோ இல்லை இருக்கிற சேவிங் எல்லாத்தையும் போட்டு படிக்க வச்சிடாதீங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நீங்கள் 0 ஆயிடுவீங்க. அப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு தேவையான காலத்தில் வந்து ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒன்று வரும். அதே நேரத்தில் நம்ம அவங்க சைட்டு யோசிச்சோமா, அவங்க வந்து படித்து முடித்தோடனே ஒரு 500,000 இல்லைன்னா ஒரு மினிமம் 3-4 லட்சத்துக்கு கடனாளி ஆயிடுவாங்க. ஒன்று காடி வேணும் வேலைக்கு போகணுன்னா, இன்னொன்று வந்து வீடு வாங்கி ஆகணும், இன்னொன்று கல்யாணம் பண்ணணும், இன்னொன்று வந்து பிடி பெண் எடுத்து அந்த கடனை கட்டணும். ஸோ அவ்வளோ பெரிய கடனாளி ஆயிடுவாங்க. இதில் நம்மளும் அவங்களுக்கு வந்து பாரத்தை திணிக்கின்றது வந்து பெரிய தப்பு தான். பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்கலாம், ஆனால் அவங்கள வந்து எதிர்பார்ப்பு நம்ம வைக்கக்கூடாது. நம்மளுக்கு வேண்டிய சேவிங் வந்து நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கடைசி காலத்தில் ஒன்றும் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை குறை சொல்கிறதெல்லாம் இல்லை, நம்மளை குறை சொல்கிறதா. இதில் அனுபவிச்சிங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க ரொம்ப பேர். அப்போ அவங்களுக்கு தெரியும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு நம்மளுக்கு முக்கியம் தருமா, நம்மளோட சந்தோஷம். ஏன்னா நம்ம வயசு போனால் திரும்பி வராது. இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை வளர்க்குறன்ட்டு நம்ம ஓவர் டிசிப்ளின் ஆகிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம், ஒரு நல்ல படம் பார்க்க மாட்டோம், ஒரு பாட்டு வச்சு கேட்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்க கெட்டு போயிருன்னு ஒரு 15 வருஷம் உங்கள் வாழ்க்கையை வதட்டி நம்ம வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் திரும்பி பார்க்குற நேரம் நம்ம கேள்வியாயிருவோம். அப்போ நம்ம சந்தோஷம்லாம் போச்சு, அவங்க சந்தோஷத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம சந்தோஷம் இழந்துருவோம். அப்படி வந்து பிள்ளைங்களை தயவுசெய்து வளர்க்காதீங்க. உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசு வந்து போனால் திரும்பாது. அதை முக்கியமாக காப்பாற்றிக்கிங்க. பிள்ளைங்களும் கரெக்டாக வளர்க்கணும். ஸோ வந்து ரெண்டையும் வந்து நம்ம சரியாக கொண்டு வரணும். இதை நான் எங்கேருந்து கற்றுட்டேன்னா, நம்ம காலத்தின் கொடுமைகள் நம்ம மற்றவங்க வாழ்கிறாங்களே அதை பார்த்து கற்றுக்கிட்டு தான். ஸோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு தோணிடுச்சுன்னா, நம்மளுக்கு படிப்பை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையான்றது முக்கியம் கிடையாது, நம்ம பணக்காரங்களா இல்லையான்றது முக்கியம் கிடையாது, இன்னொன்று வந்து ஏழையா இல்லைன்னு முக்கியம். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு நல்லது கொடுக்கணும்னு நினச்சா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் படிக்க வைக்கலாம். இப்போ அன்றைக்கி நான் என் கதையை சொன்னேன், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தோணி இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு தான் முள்பாதுன்னு சொன்னல படிக்க வைக்கிறோம். இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் குடும்பம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த கேரி ஐலண்ட் இருக்குல்ல, அந்த கம்பங் ஜூடு, அது ரொம்ப தொங்கலுக்கு போகணும். அதோட கர்வ் வந்து அந்த புலாக்கத்தாம் கிட்ட வரும். அங்கே தான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாட் கட்ட போகிறதா இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சைனாவோட. ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த கோபி உங்களை பற்றி தான் பேசுகிறேன். அவங்க வந்து 10 பிள்ளைங்க. வந்து லைட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒரு வசதி இல்லை, ஒரே மோட்டர் பைக் தான், 10 பிள்ளைங்க. அவ்வளோ வேலை வசதி, அங்கே போடுற தோட்டம் அதை தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வந்து 10 பிள்ளைங்க அதுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க. இப்போ அவங்க பெரிய பிள்ளை வந்து காலேஜில் படிக்கிறாங்க. கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த டைமில் பணம் இல்லையே, நம்பினாங்க, உழைப்பா போட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சம்டைம் அவங்களால உடம்புல மோட்டர் ஓட்டனா நடந்து போவாங்களாம். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம நினைப்போம் நம்ம இப்படி தானே, அவங்களும் அவங்க பிள்ளைங்களை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. பிள்ளைங்க நல்லா ஓடுங்க, ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்க. நினைக்கிறேன் அந்த பூலக்கேரில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க, நான் அந்த குடும்பத்தை பார்க்கணுன்னு. கண்டிப்பாக நான் அந்த இடத்த வந்து நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். 100% நான் இதை நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ படிக்க வைக்கணுன்னா நம்மளோட தாட் மட்டும் தான் முக்கியம், பணமோ ஏதோ கிடையாது. இன்னொன்னையா நீங்கள் வந்து உங்களுக்கு நேச்சரை காட்டுறேன்னா, என் மூஞ்சி எனக்கு பூதமாக இருக்கும். அதை காட்டி நான் 5 நிமிஷம் பேசினேன், நீங்கள் மூளை முட்டையை தான் விட்டு அடிப்பீங்க. அதனால தான் நான் அந்த இயற்கையை காட்டுறேன். அந்த அழகையாவது ரசிச்சுக்கிட்டே காது கொடுத்து கேட்டாலே போதும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் பாருங்கள், என்னோடய வீட்டுக்கார் வந்து பெரிய வசதியான குடும்பத்தில் வரல. அவங்க ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து படிப்போட அருமை தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சார், வளர்த்தாரு. அதனால தான் இப்போ எல்லாமே நல்லாயிருக்கோம். நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களாம். அவருக்கு அதே கான்செப்டை தான் வந்து அவர் எங்கள் பிள்ளைங்களுக்கு அவர் பாய்க்கிறாரு. அவங்க அப்பா எப்படி அவரை வளர்த்தாரோ அதே தான் வந்து அவர் பிள்ளைங்க வந்து அவர் கொண்டு வராரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு டீச்சருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சில டீச்சருங்களுக்கும். ஏன்னா பிள்ளைங்களை வந்து 2ஆப்பு 3ஆப்புக்குள்ளே நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடணும். பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பயப்பட வேணாம், மரியாதை கொடுக்கணும், சொல்கிறத வந்து கேட்கணும். அப்புறம் வந்து படிப்பு விஷயத்தில் வந்து அதுங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் அப்படியே கொண்டு வந்துட்டோமா அந்த ஒழுக்கம், அந்த படிப்போட ஆர்வம் வந்து 2ஆப்பு 3ஆப்புக்கு மேலே வந்துடும். அப்புறம் 6ஆப்பு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 போனோடனே நம்ம அவங்கள வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே நல்லா செய்கிறீங்க வந்து அங்கிட்டு போய் நல்லா செய்வாங்கன்னு இல்லை. ஏன்னா வயசு மாற்றம் வருதுல்ல. அப்போ வயசு பிள்ளைங்களாவாங்க, வயசு பையனுங்களாவாங்க, அவங்க பழகிறது யார் அப்படி பண்ண 2வது வகையான நம்ம வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். சின்ன வயசில் வந்து ஒழுக்கம், படிப்பு. அப்போ அதுங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்த ஏஜ் வந்து அதுங்களோட காதல், அப்புறம் பழகிற கூட்டாளிங்க, அந்த கேங்ஸு அதெல்லாம் போகிறாங்களான்னு அதையும் நம்ம கவனிக்கணும். எங்கே போகிறாங்க வராங்க அப்படின்னு. எதுவுமே முத்தி போன பிறகு நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பருவ மாற்றத்தில் அவங்க புத்தி மாறுறது வந்து அது தப்பு கிடையாது, அது நேச்சர். ஒரு 15 வயசு பிள்ளைக்கு உனக்கு காதல் வரலையா, ஏன் வந்துச்சுன்னு கேட்குறதே முட்டாள்தனம். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா இதெல்லாம் அப்போ தான் பூக்கும். ஆனால் அதுங்களுக்கு வந்து எப்படி அழகாக நம்ம கைட் பண்ணோமோ அதுமாரி கைட் பண்ணி கொண்டு போகணும். பயலுங்களையும் அப்படி தான். முடிஞ்ச நம்ம பற்றிக்கு என்ன தெரியுமா, ராத்திரியெல்லாம் விட்டுறது, பகல்லையும் விட்டுறது. அதுங்க எங்கே போகுதுங்க வருதுங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு தாமானே சுற்றுதுங்க யாரு கூட. பகலில் நம்ம பிள்ளைங்க வெளியானா நம்ம கூட தான் வெளியாகணும், இல்லைனா நம்ம விட்டு ஏற்றணும். அதுங்க எங்கே போகுது என்ன வருதுன்னு ஒன்றுமே நம்ம தெரியாமல் இருந்தால் அப்போ அதுங்க வந்து தப்பான வழியில் போகிறது நம்மளால் கவனிக்க முடியாது. அது ரொம்ப தப்பு இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கலன்னா கூட நம்ம கெட்ட பேரண்ட்ஸ் தான் சொல்லப்போனால். அதுக்கு வந்து பிள்ளையே பெக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம பெற்று அந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி கெட்டவங்களாக்குறதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு போயிருக்கலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு ஆள் வேலைக்கும் ஒரு ஆள் வீட்லேயும் இருக்கிறீங்க. சில பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு வாழ்கிறவங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாவம் நினச்சி பாருங்கள். நம்மளோட இதனால பிள்ளைங்க டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடும். அந்த பிள்ளைங்க வளருது எவ்வளோ தப்பாக வளருங்க. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லையா, அந்த பிள்ளைங்க வளர்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இதுக்கு மேலே டிவோர்ஸ் என்னாச்சும் பண்ணுறேன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைங்க என்ன ஆகணும். ரொம்ப பிள்ளைங்க வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வர்றது வந்து இந்தமாரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற பிள்ளைங்க தான் ஃபேமிலியில். அப்போ இன்னொன்று வந்து புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அம்மா அப்பா நீ தப்பு நான் தப்பு நீ தப்புன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பார்க்குற பிள்ளைங்க எப்படி வளரும்? அதுங்களும் தப்பாக தான் வளருங்க. சில அம்மா அப்பா வந்து வேறு வழி இல்லை, வேலைக்கு போய் ஆகணும். அப்போ வந்து 2 பேரும் வேலைக்கு போகும்போது பிள்ளைங்களை எப்படி, இது எல்லாமே வந்து எஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். எல்லாமே வந்து ஐடியா கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கை, ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணுறது. இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைமை மாற்றிக்கணும், இல்லை டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வருதுங்களா, சரி அதுங்களுக்கு என்ன சேஃப்டி நம்ம வச்சு கொடுக்கணும், எல்லாமே பார்க்கணும். இன்னொன்று வந்து நம்ம ஃபோனை கொடுக்குறோம். என்ன கேட்டால் வந்து நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் எஸ்பிஎம் முடிச்சுட்டு காலேஜ் போகிற காலத்தில் தான் நாங்கள் ஃபோனையே கொடுப்போம். அது எங்கள் ஃபோனை தான் பாய்ப்பாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ், அந்த நம்ம கோவிட் டைம்லேயும் வந்து இப்படி தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு ரூல்ஸாக வச்சுட்டோம். அதுக்குன்னு வாங்கி கொடுக்குறீங்க தப்புன்னு சொல்ல. ஏன்னா பிள்ளைய ஒண்டியமாக விட்டுற போது பிள்ளை என்ன ஆகுது ஏதாவதுன்னு அவங்களுக்கு தெரியணுன்னா அந்த ஃபோனு தான், அந்த கம்யூனிகேஷன் தான். அதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பயம், யாருக்கு தான் அந்த பயம் இருக்காது. ஸோ ஆனால் அது தப்பும் கிடையாது. ஆனால் வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப நீங்கள் தான் கோ த்ரூ பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் பிள்ளைங்க தப்பு பண்ணோடனே ஓங்கி கையை எடுத்து அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. உட்கார வச்சு பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. இப்போ என் வீட்டில் வந்து பிள்ளைங்க என்னாச்சும் ஒழுங்காக படிப்பு மார்க்லாம் ரொம்ப குறைஞ்சா இவர் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்பார். சரி நான் அப்பா என்ன பண்ணால் உங்களால் படிக்க முடியும், நான் என்ன உங்களுக்கு பண்ணணும், இப்போ இது பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், அவர் அப்படியே தான் கேட்பார். இப்போ நான் தான் கோவப்பட்டேன்னா ஒரு வாரம் பிள்ளைங்கிட்ட பேச மாட்டேன். இவர் அப்படி இல்லை, அவர் கோவப்பட்டுட்டா கூட அதுங்க அப்படியே சுற்றி வருவார் மனசு கேட்காம. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். சரி நான் அப்பா என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணால் வந்து உங்களால் படிக்க முடியும், என்ன செய்யணும் கேட்டு ஒன்று செய்வார். நீங்களும் அதே செய்யுங்க. உன கை ஓங்கி அடித்து அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது. அது வந்து அதோட பிளானிங்கே தப்பு. ஸோ பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க பாருங்கள் முதல்ல. இன்கேஸ் அவங்களால அறவே படிக்க முடியல, அவங்களால படிக்க முடியாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது. நான் அன்றைக்கி பாத்ரூம் டூவை கொடுத்தேன் தானே, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒகேஷனல் ஸ்கூல் கூட இருக்குது, அங்கே கைத்தொழில் கற்றுக்குவாங்க. பண்ணுங்க ஒகேஷனல் ஸ்கூல் கைத்தொழில் கற்றுக் கொடுப்பாங்க. வந்து இந்த மோட்டார் பைக் ஒர்க் ஷாப்பு அந்த இதுலலாம் வந்து கைத்தொழிலை கற்றுக்க வந்து நம்ம அனுப்பலாம்.
ஆனால் அந்த கொஞ்சம் படிச்சுட்டு அங்கே போனால் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அந்த பிள்ளைங்க இவ்வளோ தப்பு பண்ணுதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஸ்கூலுக்கு போகிறான் வரான் ஏதோ போகிறான் வரான் கணக்கு மட்டும் காட்டுறான்னா அங்கே போய் பழகுறாள், அங்கே தான் இன்னும் தப்பு கூட பழகுங்க பிள்ளைங்க. அப்படி போயிட்டு கெட்ட வழியில் வளர்றதுக்கு அது கொண்டு போயிட்டு இந்தமாரி இதில் கைத்தொழிலை கற்றுக்க, அது என்னோட ஒப்பீனியன். முடிஞ்சாலுக்கு சில பேர் எஸ்பிஎம் முடிக்க வைக்கிறது. ஏன்னா இப்போ எஸ்பிஎம் இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து அரசாங்கம்லாம் வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்க பிள்ளைங்க படிப்புக்காக. எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, டீச்சருங்களும் மேக்ஸிமம் போடுறாங்க. அடுத்த கட்டம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் அடுத்த எஃபர்ட்டை வந்து போடணும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு டீமோ இருந்து எல்லாம் குடும்பத்தில் எல்லாமே ஒரு பெரிய குரூப்பாக இருந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்கணும் இது வரைக்கும் பேசுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்தமாரி இருந்தால் மேபி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது நான் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணதை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும் வராதுன்னு. இப்போ என் வீட்டிலே வந்து ஒரு ஆளை வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்கணும். அந்த ஒரு ஆள் யார் தெரியுமா? நான் தான். ஏன்னா என் வாய் சரியில்லை. நான் ரொம்ப பேர்த்திட்ட வந்து பிரச்சனை வர்றதே வந்து என் வாயினால தான். அது ஏன்னு தெரில, சம்டைம் பொங்கி வந்துடுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம சக்தியை பற்றி முடிஞ்சோன்னே உறவுகளை பற்றி ஒரு டாக் வைக்கலாம். ஏன்னா அந்த நம்ம கத்திஜா அக்கா அவங்கள நம்பி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக உறவுகளை பற்றி பேசணுன்னாங்க. நான் அவங்க கூட தான் நம்ம கலந்து பேசுவோம் உறவுகளை எப்படி. ஏன்னா எனக்கு அந்த தகுதி கிடையாது. ஸோ அதனால் அவங்கள வச்சு நம்ம பேசுவோமே. ஏன்னா நம்ம உறவுகளை பழைய மாரி எப்படி நல்லா க்ளோஸ் ஆக்குறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் அ பேரண்ட்ஸ் வந்து உங்கள் சந்தோஷத்தை வந்து இழந்துடாதீங்க. பிள்ளையை வளர்க்குறேன்னு அப்புறம் அவங்க சந்தோஷமாக ஆகிற காலத்தில் நீங்கள் கவலையாயிருவீங்க. ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு யாருக்கு தேவையோ அதை அனுப்புங்க. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. பிள்ளைங்களை வளர்க்க பெரிய அளவுக்கு பணம் தேவையில்லை, குணம் தான் முக்கியம். ஓகே, நான் பேசுகிறது வந்து என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து என் மூஞ்சிலே ஊளை முட்டை விட்டு அடிக்கணும்னு தான் தோணும். ஏன்னா நான் எப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்களுக்கு தெரியுமே. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையும் திருப்தி படுத்த முடியாது. உண்மைதானே? சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. ஓகே, கடைசியா அந்த வேலையில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பக்கத்தில் உள்ளவங்க யாராவது தப்பான வழியில போனா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. முடிஞ்சா திருத்த பாருங்க. மற்றவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்க செஞ்ச ஒரு துளியாவது அந்த நினச்சி பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, அதை நினச்சி பாருங்க. அதை விட்டுட்டு எப்படா அவங்க நாசமாக போவாங்க, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சமயம்னு சொல்லி போய் பழி வாங்கிடாதீங்க. இப்போ நான் பேசுனதில் ஏதாவது தப்பு குறை இருந்தால் தயவுசெய்து என்கிட்ட வந்து ஏர்லியாக சொல்லிடுங்க. நான் அடுத்த இப்போ கரெக்டாக திருத்திக்கிறேன். ஏன்னா நான் அந்த சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப புதுசு. என்னை எங்கேயாவது ஏற்றி என்னை அங்கே போய் நிற்க வச்சிடாதீங்க. அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். தமிழே அழகிய